நீங்க லேட்டா சரி சரி இன்னைக்கு பாட தலைப்பு என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆசிரியர் வந்து உங்களுக்கு சில காணொலிகள் காட்டுறேன். அந்த காணொலிகள் கீழே வந்து நான் உங்களுக்கு கேப்ஷனும் வச்சிருப்பேன். சரியா? அந்த வீடியோல வந்து எந்த வார்த்தை வந்து ரிப்பீட்ல வருது அப்படின்றத வந்து நீங்க கெஸ் பண்ணி சொல்லணும். ஓகே? சரி நான் ப்ளே பண்றேன். சரி புவி ரொம்ப சிரிச்சிங்கல்ல, சொல்லுங்க அது என்ன வார்த்தை வந்து ரிப்பீட்ல வச்சு போனன்ற வார்த்தை. சரி இன்னொரு காணொலி கட்டுறேன், நீங்க காலையில என்ஜாய் பண்ணுங்க. சரி ஐயா உங்க பேர் பவித்ரன். இதுல எந்த ஒரு வந்து போலன்ற வார்த்தை. சரி பைஸ்கோப் கேம் பார்த்துருக்கீங்களா? போட்டோ இமேஜ் பண்ணி சொல்லணும். ஓகேவா? இப்போ இங்க வந்து 2 காணொலிலையும் வந்து போலன்ற வார்த்தை அதிகமா ரிப்பீட் ஆகிச்சு. அப்ப அடுத்து ஆசிரியர் காட்டு போற படத்திலையும் வந்து போலன்ற வார்த்தை நீங்க இமேஜ் பண்ணி என்னன்றதை வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? சரி முதல் படத்துக்கு போகலாம். ஓகே முதல் படம் என்னன்னு குறிக்கிறது? நான் முதல் படத்தை தானே கேட்டேன். என்ன அது கைய காட்டுறாங்களா இல்லாட்டி என்ன காட்டுறாங்க? இது என்ன சொல்லுவாங்க? உள்ளங்கை. சரி அடுத்தது சரியான ஓகே அது வந்து நெல்லிக்கனி. சோ உள்ளங்கை நெல்லிக்கனி போல. ஓகேவா? சரி அடுத்த ரைட்டன் பார்த்துக்கலாம். ஓகே சரி அடுத்த படம் இது என்னது? சரி இதோட வீடியோ சரியா சொன்னீங்க. கிணற்று தவளை போல. சரி லாஸ்டா ஒரு படம். ஓகே இது என்னது? என்ன போட வாய்? யானை வாயில் சிக்கிய கண்டு போயா? நடுவுல ஒரு வேர்ட் வரும். இது யானை வாய். ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க. சிக்கிய வராது, இன்னொரு வரும். யானை வாயில் யானை வாயில என்ன படம்? கரும்பு அகப்படம். சோ யானை வாயில் அகப்பட்ட கரும்பு போல. சரியா? ஆக இந்த போல இவ்வளவு நேரம் நீங்க படிச்சதெல்லாம் வந்து இதுக்கு முன்னுக்கு படிச்ச ஒரு செய்யுள் மொழியடிதான். இந்த போலன்ற வார்த்தை எந்த செய்யுள் மொழியடியில வந்து வரும்? ஓகே உவமை தொடர். உவமை தொடர்ல தான் வந்து போலன்ற வார்த்தை வரும். மற்ற எந்த ஒரு செய்யுள் மொழியிலையும் போலன்ற வார்த்தை வராது. ஆக இன்னைக்கு நம்ம படிக்க போறது உவமை தொடர். அதாவது நீங்க உவமை தொடர் படிச்சிட்டீங்களா? இந்த படிவத்தோட உவமை தொடர் படிச்சிட்டீங்களா? படிச்சிட்டீங்களாமா? படிச்சிட்டீங்களா? சரி எல்லாரும் பாடநூல் பக்கம் 156 தொகுதி 15ல 156 பாருங்க. பார்த்தீங்களா? சரி இன்னைக்கு நம்ம அந்த பாடநூல் 5 உவமை தொடர் தான் படிக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆசிரியர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு படம் காட்டுறேன். படம் என்னத்தை உணர்த்துதுன்னு உங்களை நான் சூஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்துட்டு அந்த படம் என்னத்தை உணர்த்துது, எந்த ஊமை தொடர் உணர்த்துதுன்னு இதை நீங்க வந்து சொல்லணும். இதுல இருக்கு. ஓகேவா? ஓகே கொஞ்சம் நல்லா சிரிச்சு பேசலாம். கஷ்டம். சரி முதல் படம் என்ன பண்றாங்க? இது என்ன சூழல்? இவர்தான் ஆசிரியர். சூழல் என்ன? கிளாஸ். ஓகே எக்ஸாம் ஹால். அங்க எக்ஸாம் நடக்குது. ரைட்டா? சோ ஆசிரியர் என்ன பண்றாரு? நீ பண்ணும்போது போல காப்பி பண்ணுற போல. சரி சாரி யாரோ காப்பி பண்றாங்களா இல்லைன்னு ஆசிரியர் அவரோட வேலையை பார்க்கறாரு. அப்ப ஒரு எக்ஸாம் ஹால்ல ஆசிரியரோட வேலை என்ன? பிள்ளைங்க பார்த்து யாராச்சும் காப்பி பண்றாங்களா, பேசுறாங்களா, அவங்களுக்கு என்ன தேவைன்றத வந்து பூர்த்தி செய்யறது தான் ஆசிரியரோட வேலை. சரி
பண்ணுவீங்க? தூண்டில மீன் மாட்டுதா இல்லையான்னு பார்த்துட்டு தானே இருப்பீங்க. நம்ம வேலையா பார்க்க மாட்டியா? அப்ப என்ன பண்ற? மீன் மாட்டினா தானே சுத்துவ, மாட்டனா ஆமாவா? சரி, நான் மீன் பிடிச்சதில்ல, அதனால எனக்கு தெரியல போல. அத மீன் மாட்டுதா இல்லையான்னு தூண்டில போட்டு தூண்டில்காரர் வந்து பார்த்துட்டு அதே மாரி தான் தன்னோட செயல்ல கவனமா இருக்கிறது, குறியா இருக்கிறது. சொல்லுமா என்னமா? புக்கு டெக்ஸ்ட்ல வந்து பிழையா இருக்கு, மன்னிச்சிருங்க. ஆக்சுவலி இதுதான் சரியான, ஓகேவா? பாஸ்ன்னு சொன்ன எடுத்துக்காட்டு வச்சு உங்களால் கனெக்ட் பண்ண முடியுதா? தூண்டில்காரன் எப்படி வந்து தூண்டில் போட்டு மீனுக்காக வெயிட் பண்றான், அவனோட செயல கவனமா இருக்கிறான். அதுதான் வந்து இந்த தூண்டில்காரனுக்கு தப்பை மீன் கட்டுப்போனையோட பொருள், ஓகேவா? ஸோ இதோட பொருள் என்ன? படிக்க எல்லாரும். ஓகே, தன்னோட செயல கவனமா இருக்கு. ஓகே, எடுத்துக்காட்டு வாக்கியம். ஐயா நீங்க படிங்க. தெரு நடக்கும்போது தூண்டில்காரனுக்கு ஆசிரியர் தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல மாணவர்களிடம் ஒவ்வொரு செயலையும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, தேர்வு நடக்கும்போது ஆசிரியர் தூண்டில்காரனுக்கு தக்கை மேல் கண் போல மாணவர்களின் ஒவ்வொரு செயலையும் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே, இப்ப புரியுதா இந்த ஊமை தொடரோட பொருளும் எடுத்துக்காட்டு வாக்கியமும்? சரி, என்ன ஊமை தொடர்? அங்க பார்க்காத, அங்கே பார்க்காத. மேல் கண் போல. சரி, அடுத்த படம் பண்ண போலாம். ஓகே, இந்த படம் என்ன தோணுது? ரெண்டு பேர் சந்தோஷமா இருக்காங்க. ரெண்டு பேர் பார்க்கறப்ப எப்படி இருக்காங்க? அவங்க என்ன நண்பர்கள் அப்படிதான் இருக்காங்க, தோழிகள். தோழிகள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? ஒற்றுமையா இருக்காங்க. ஆமாவா? ஐயா நீங்க வந்து இதுல எது வந்து அந்த படத்தை உணர்த்துதுன்னு சொல்லுங்க. எந்த உண்மை தொடர்? மலரும் நீ சொல்லு, நீ படி. உனக்கு எப்படி நன்றி. ஓகே, அவர் என்ன சொன்னாரு? அவர் பிள்ளையா சொல்லிட்டாரு. இது வந்து ரெண்டு தோழிகள் ரொம்ப ஒற்றுமையா சந்தோஷமா இருக்காங்க. அந்த படம் என்ன உண்மை தொடர் உணர்த்துதுன்னா, மலரும் மனமும் போல. ஓகேவா? ஒரு பூக்கும் அதோட வாசனையும் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஒரு பூவை வந்து பார்க்கறப்ப அது வாசனையா தான் இருக்கும். ஆமாவா? அதே மாதிரி தான் மலரும் மனமும் போல பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விட்டு பிரியாமை சேர்ந்தே இருத்தல். அதாவது எப்படி பூவையும் மனத்தையும் பிரிக்க முடியாதோ அந்த இதை தான் வந்து இந்த ஊமை தொடர் வந்து விளக்குது. ஓகேவா? எடுத்துக்காட்டு வாக்கியம் நீங்க பண்ணி சரி, பண்ணிக்கலாம். பெற்றோர்கள், வேற அக்கா பாட்டி, ஆண் நண்பர்கள் எல்லாரும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதுவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு சேர்ப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த உண்மை தொடர் வந்து நம்ம பயன்படுத்துவோம். சரி, அடுத்த படம். இது என்னது? நீங்க என்ன போட்டுருக்கு? ஸ்கூல் ஃபண்ட், அதாவது ஸ்கூலோட நிதி, ஸ்கூலோட காசு. இங்க என்ன பண்றாரு? அவருக்கு எடுத்துக்கிறாரு. அதுக்கு பேர் லஞ்சம். தன்னோட தேவைக்கு வந்து அவர் வந்து ஸ்கூல் பணத்தை எடுத்துக்கிறாரு. சரியா? நீங்க வாங்க. இந்த ஊமை தொடர் வந்து இந்த படத்தை வந்து ஓகே, வேலி பயிரை மேய்ந்தாட்போல. சரியா சொல்லியிருக்காங்க. ஓகே, வேலியோட பயன்பாடு என்ன? எதுக்கு வந்து வேலி அடிக்கிறாங்க? ஒண்ணுக்கு ஒன்றும் கூடாம இருக்கிறதுக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கு தானே வேலியோட பயன். ஆனா வந்து வேலியை வந்து இங்கிருந்து உள்ளுக்கு போட்டு இது பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுது? லோகம் பண்ணிச்சு. ஆமாவா? சரி, அதோட இது வேலியை பயிரை மேய்ந்தாற் போல யாரும் சரியா சொன்னாங்க. சரி, அதோட பொருள் என்ன? காக்க வேண்டியவரை துரோகம் செய்தல். ஓகேவா? ஐயா நீங்க வந்து எடுத்துக்காட்டு பாருங்க. பணி நீதியை பாதுகாக்க வேண்டிய பணத்தால்
வார்த்தை. ஸோ பணி தெரியல. ஓகே, அதில் வந்து வேலை வாய்ப்பு அவர் வந்து கீழே பாருங்க பேப்பரில் வந்து ரெஸ்யூம் இருக்கு. ஓகேவா, இங்க வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கொண்டு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து வேலைக்கு எழுதி போட்டாரு. ஆனால் அவர் வேலை கிடைக்குமான்னு டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாவா? நீங்க வந்து சொல்லுங்க. சரியா அம்மா? சரி. சோ இலவு காத்த கிளி போல. அதோட பொருள் படிங்க எல்லாரும். ஒரு விஷயம் கிடைக்கும் வந்து வெயிட் பண்ணி கடைசியில ஏமாற்றம் அடையுது. சரி ஐயா நீங்க வேலை வாய்ப்பு வரும் என்று இரவும் எதிர்பார்த்து காத்திருந்த கவின் இரவு காத்த கிளி போல நாள் முழுவதும் தேடிக் கொண்டிருந்தார். ஓகே, வேலை வாய்ப்பு கிடைக்கும்ட்டு அவரே டெய்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கடைசியா வெயிட் பண்றாரு தவிர அவர் கிடைக்கல. கடைசியா அவர் ஏமாற்ற முடியாது. ஓகேவா, இந்த ஊமை தொடர் புரிஞ்சிச்சா? சரி, இப்ப நம்ம வகுப்போட கடைசி ஒரு படத்துக்கு போனா அது வந்து கடைசி ஊமை தொடர். ஓகே, இங்க என்ன நடக்குது? இங்க ரெண்டு பேர் பேசியிருக்காங்க. இவங்க தனியா ஒரு மாதிரி அமைதியா இருக்காங்க. என்னமோ அவங்க கிட்ட சரியா படல தானே, என்னமோ சொல்றோம்னு நினைக்கிறாங்க. இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சுக்கிட்டு அப்படியே பேசாம இருக்காங்க. ஆமாவா? சோ இறுதி ஊமை தொடர். இன்னும் என்ன ஊமை தொடர் வந்து நம்ம சொல்லல. காணா போல. ஓகேவா? சரி, நம்ம இதோட வகுப்போட கடைசி ஊமை தொடர் ஊமை கண்ட கனா போல. பொருள் படிக்க எல்லாரும். ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறது. அவங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா வந்து வெளியில வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? சொல்ல முடியாம ஏதோ ஒன்று அவங்கள வந்து இது பண்ணுது. சரி, எல்லாரும் எடுத்துக்காட்டு வாக்கியம் படிக்க. சொல்ல முடியாமல் ஊமை கண்ட காணா போல அவர் தலை குனிந்து நின்றார். சரி, ஓகேவா? ஒரு விஷயத்த வெளியே சொல்ல முடியாம அவருக்கு நடந்த அநியாயத்தை வெளியே சொல்ல முடியாம குறுகி நிற்கிறது வந்து என்ன ஊமை தொடர் வரும்? வெளியே போயிரு வேண்டாம் கூட எதுக்கு வரும்? நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க தப்பா சொல்லுங்க. நம்ம வெளியே போயிரு வேண்டாம் கூட பார்ப்போம். சரியா? சோ இந்த ஊமை தொடர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சு. சரி, லாஸ்டா நான் கேட்பேன் என்ன ஊமை தொடர் படிச்சோன்னு. இப்போ வந்து நம்ம நடவடிக்கை ஆரம்பிக்க போகலாம். ஓகேவா? ஸோ ஆசிரியர் வந்து எனக்கு 5 குரூப் வேணும். ஓகேவா? நீங்க 2 பேர் ஒரு குரூப், நீங்க 3 பேர் ஒரு குரூப் வச்சுக்கோங்க. நீங்க 3 பேர் ஒரு குரூப். 1 2 3. ஸோ 5 குரூப் வந்துச்சா? ஓகேவா? ஆசிரியர் முதல் குரூப் ஒரு கட் போட்டோம். அதில் தக்ஸியா பசலும் வந்து வச்சிருக்கேன். நீங்க 3 பேர் ஒன்று. ஓகேவா? ஸோ இந்த தக்ஸியா பசல் வந்து ஆசிரியர் வந்து வெட்டி வச்சிருக்கேன். நீங்க எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணணும். சரியா? அதில் வந்து நீங்க இப்போ படிச்ச எல்லா ஊமை தொடரும் இருக்கும், எல்லா பொருளும் இருக்கும், அதோட எடுத்துக்காட்டு வாக்கியமும் இருக்கும். ஸோ எதோட எது கரெக்டா வருதுன்னு நீங்க மர்ஜ் பண்ணி சொல்லணும். சரியா? நீங்க ஆரம்பிக்கலாம். ஸோ நீங்க மர்ஜ் பண்ணீங்கன்னா அட் த எண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போட்டோ கிடைக்கும். நீங்க கடைசியா மர்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்ல ஒரு போட்டோ கிடைக்கும். ஓகேவா? ஏதேனும் கேள்விகள் இருந்தா எனக்கு கேட்கலாம். பின்னாடி டீச்சர் வந்து கம் கொடுத்துருப்பேன். ஸோ முதல்ல வந்து பிரிச்சுட்டாங்க, எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிரிச்சுட்டு விட்டீங்க. ஓகே, ஏதாச்சும் தெரியலன்னா கேட்கலாம். அது வந்து ஒழுங்கு அப்படி வச்சுக்கக்கூடாது. இதை வந்து பூமி கண்ட கடை போடலாம். ஆக்சுவலாக இது கடல் இன்னொரு பேட்டர்ல
பக்கத்துலயும் ஒரு இதுல பொருள் வரும், ஒரு இதுல எடுத்துக்காட்டு வாக்கியம் வரும். ஸோ அதை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணீங்கன்னா உங்களோட டாபிக் கம்ப்ளீட் ஆயிடும். சரி, இந்த டீம் வந்து முடிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து பின்னாடி இருக்காம ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுக்கோங்க. ஓகே, சரி, இந்த டீம் நான் போய் பஸ் கொடுப்பேன். So, டாக்டர்
வந்து பாருங்க இரவு காத்த கிளி போல. கரெக்டா அதோட எடுத்துக்காட்டு வாக்கியத்தோட நோட் பண்ணிருக்கீங்களா? பாருங்க படிங்க ஒரு ஆளு. இரவு காத்த கிளி போல. ஓகேவா? அதோட எடுத்துக்காட்டு வாக்கியம் என்ன சரியா நோட் பண்ணிருக்கீங்க பாருங்க. படிங்க படிங்க. ஓகேவா? சரியா இருக்கா? உங்க யார் செக் பண்றீங்க? ஓகே. அடுத்து நீங்க என்ன போடுங்க? சோ அதோட ஓகே உங்களோட ரைட்டா இருக்கா? யாருக்கு? ஓகே வேகமா படிங்க. காக்க வேண்டியவரே ரோகம் செய்தல். எங்க இருக்கு? எங்க இருக்கு? சோ ஏன் சவுண்டே வர மாட்டேங்குது? அடுத்து சரியா இருக்கா உங்களோட வினைகள்? அவை தன் ஆசையை வெளிப்படுத்த முடியாமல் ஊமை கண்ட கணா போல மனதுக்குள் துன்பத்தோடு இருக்கிறார். ஓகே அப்ப அடுத்து தூண்டிக்காரன் தப்பினை கண் போல அடுத்து காவலரை திருட்டில் ஈடுபட்டதை வேலையே நான் ஆல்மோஸ்ட் முதல்ல எல்லா குரூப்பையுமே வந்து பார்த்தேன். சரியா செஞ்சிருக்கீங்க. நீங்க என்னமோ தவறு செஞ்சிருக்கீங்க. ஆமாம்மா சரி ஆசிரியர் வந்து செக் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் செஞ்சதெல்லாம் எனக்கு பாஸ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன். சரியா? இப்போ 5 ஊமை தொடரும் உங்களுக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சா இல்லையா? முதலுமே ஆசிரியர் வந்து எடுத்துக்காட்டு வாக்கியம் அப்புறம் பொருள் சொல்லியிருந்தேன். இப்பயுமே இதில் நீங்கள் அதுதான் செஞ்சீங்க. எது எதோட வந்து செய்யணுன்றது உங்களுக்கு புரியுதா? ஓகேவா? இன்னொரு ஒரு நடவடிக்கை இருக்கு. இப்போ வந்து ஆசிரியர் ஒரு மதிப்பீடு போட இவ்வளவு நேரம் வந்து ஆன்சர் இருந்துச்சு. நீங்க ஜஸ்ட் முயற்சி பண்றது தான். இப்போ வந்து ஊமை தொடர் என்னன்றது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதோட பொருள் எழுதணும். அது பேர் வாக்கியமும் நீங்க தான் எழுத போறீங்க. ஓகே? குரூப்பா தான் செய்ய போறீங்க. கவலைப்படாதீங்க. ஓகேவா? ஸோ இப்போ எந்த குரூப்ல செஞ்சீங்களோ அதே குரூப் தான். ஆசிரியர் வந்து உங்களுக்கு ஒரு மனிதா கார்டு பிளஸ் உங்களுக்கு ஒரு கவர் கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு எந்த உள்ளுக்கு வந்து ஒரு படம் இருக்கும். அது என்ன அந்த படம் வந்து எந்த ஊமை தொடர் உணர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அதோட ஊமை தொடர் எழுதணும், பொருள் எழுதணும், வாக்கியமும் எழுதணும். ஓகேவா? எனக்கு 2 எடுத்துக்காட்டு வாக்கியம் எழுதலாம் போதும். சரியா? ரெண்டு எடுத்துக்காட்டு வாக்கியம் எழுதலாம் போதும். ஓகேவா? போட்டோ பாருங்க. போட்டோவை ஆசிரியர் கிட்ட காட்டி சரியான பாக்கீங்க. நீங்க சொல்ற உண்மை தொடர்றது சரியானு. இப்ப நீங்க பின்னாடி ஒட்டிட்டு உள்ள வந்து அதோட பொருள் உண்மை தொடர் எடுத்துக்காட்டு. ஆமா பின்னாடி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஒட்டியிருக்கேன். ஓ அது என்ன? நீங்க சொல்ல முடியும். முதல் பாடத்துக்கு கீழே கேளுங்க. பாடத்துக்கு கீழே ஊமை தொடர், அதுக்கு கீழே பொருள், எடுத்துக்காட்டு வாக்கியம் எழுதணும். சரி? ஆமா இப்ப ஆசிரியர் ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியம்லாம் உங்களுக்கு கொடுத்துருந்தால ஸோ அந்த மாதிரி எழுதணும். வேற என்ன எப்படியா? வேற எடுத்துக்காட்டு முடியும். எடுத்துக்காட்டு வாக்கியம் அந்த வாக்கியத்துல வந்து அந்த ஊமை
இது பாடணும். சரியா தான் இருக்கும். சொல்லுங்க. பொருள் எல்லாத்தையும் எழுதணுமா? பொருள் எழுதணும், உண்மை தொடர் எழுதணும். மக்கள் கொடுத்த மக்கள் சரி, ஆசிரியர் வந்து இப்ப நீங்க செஞ்ச கட்டுரை பத்திரம் வந்து ரெடி பண்றேன். நீங்க செய்ய கேள்வி வந்து நீங்க கேட்கலாம். சொல்லுமா? ரெண்டு வாக்கியம். இதோட பொருளும் புரிஞ்சுட்டு வெளியே சொல்லி கூட கழிக்கிறாங்க. அப்ப நீங்க எதுதான் வெளியே சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நார்மலா வாக்கியம் இருக்குல்ல, அதை மீனிங் பண்ணுங்க. இதை வச்சு நீங்க ஒரு வாக்கியம் கூட எழுதலாம். இந்த வாக்கியம் நீங்க சொந்தமா எழுதணும். இதை வச்சுதான் எழுதணும். ஆசிரியர் எடுத்து ஒரு பாடம் பாடம் வந்து ஆசிரியர் உங்களுக்கு அந்த பூமி தொடர் கண்டுபிடிக்க தான் கொடுத்தேன். அதை வச்சுதான் எழுதணும்னு இல்லை. அதை வச்சு நீங்க ஒரு எடுத்துக்காட்டு வாக்கியமா எடுத்துக்கலாம். இன்னொன்று வந்து நீங்க சொந்தமா இருப்பீங்க.
வெளியே சொல்ல முடியும் என்னென்ன விஷயத்துல வெளியே சொல்ல முடியாம தள்ளிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாம தள்ளிட்டாங்க. அவங்க பாருங்க நம்பர் வந்து சரி எல்லாம் முடிச்சிட்டீங்க தானே? நீங்க செய்யுங்க. நீங்க எழுதிட்டீங்க தானே? எழுதி போய் போல போல. சரி யாமினி குரூப் நீங்க வாங்க. 10 மினிட் உங்களோட படம் என்ன வாக்கியம் எல்லாத்தையும் படிங்க. ஓகே எழுதி முடிச்சவங்க கவனிங்க. எங்களுக்கு கிடைச்ச ஊமை தொடர் படம் பார்த்தீங்கன்னா தூண்டில் காலுக்கு தப்பை மேல் கண் போல. சரியா சரியா ரொம்ப நேரம் பாக்குறீங்க. அவன் செயல்ல அவனுக்கு கவனமா இருக்கு. அப்ப என்ன வரும்? அவங்களோட ஊமைத்தோட சரி இப்படியான்னு அவங்க பொருள் சொல்லுமா? சரியா ஓகே வாக்கியம் சொல்லுங்க. ரவி தன் தேர்விற்கு தூண்டில் காட்டுக்கு தப்பை மேல் கண் போல கவனமாக படித்தான். ஐயா கவித்து அவங்க என்ன வாக்கியம் படிச்சாங்க படிங்க. ரவி தன் தேர்விற்கு தூண்டில் ரவி தன் தேர்விற்கு தூண்டில் காட்டுக்கு தப்பை மேல் கண் போல கவனமாக படித்தார். ஓகே சரி சரியான வாக்கியம் தான். ஆனா தன் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று தூண்டில்காரருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்தீங்கன்னா உங்களோட வாக்கியம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். ஓகேவா? ஆனா சரியான வாக்கியம். வாக்கியத்துல வந்து அவங்க ஊற்றி தொடர்றாங்க ஊற்றியிருக்காங்க. ஆக்சுவலா அப்படிதான் வாக்கியம் நீங்க வந்து அமைக்கணும். சரி அடுத்த வாக்கியம். ஆசிரியர் போதிக்கும் பாடங்களில் ஒருவர் தூண்டில்காரனுக்கு தப்பை மேல் கண் போல தன் கவனத்தை செலுத்தினார். சரியா? ஆசிரியர் போதிக்கும் போது அவர் என்ன பண்றாரு? கவனிக்கிறாரு, உற்று கவனிக்கிறாரு. சரி இந்த குரூப்போட சரியான எல்லாம் சரியா செஞ்சிருக்காங்க. வாழ்த்துக்கள். அடுத்த group பாருங்க. சீக்கிரம் வாங்க. ஓகே உங்களோட போட்டோ காட்டுங்க. டாஸ்க் காட்டுங்க. ஓகே உங்களோட போட்டோ என்னது? அவர் பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சாரு. நான் கடைசிக்கு பிரியாணி அப்ப என்னது? இலவு காட்டு கிளி போறோம். சரியா? சரி விஷயம் கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்த்து கடைசியில ஏமாற்றோம். ஓகே சரி அவரோட பொருள் படிங்க. கிடைக்கும் என்று காத்திருந்து ஏமாற்றமடைந்தது. ஓகே உறுதியாக கிடைக்கும் என்று காத்திருந்து ஏமாற்றுறது. ஓகே சரி இப்போ உங்களோட எடுத்துக்காட்டு வாக்கியம் படிங்க. தனக்கு பள்ளியில்
அவர் ஏமாற்றாமல் ஓகே சரியா எழுதிருக்கீங்க வாக்கியம் தெளிவாகவும் இருக்கு. ஓகே அதை பத்தி படிங்க. அனைத்து பள்ளியில் கடமை மாணவர் பதவி கிடைக்கும் என நம்பியிருந்த கவி இரவு காத்த தீர்மானம் என்னன்னா ஏமாற்றம் லாஸ்ட்ல வந்து நீங்க ஏமாற்றமான பார்த்தீங்கன்னா உங்களோட வாக்கியம் கரெக்டாக அந்த பூமிக்கோட வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. ஓகேவா? சரி இந்த குரூப் ஒரு கைத்தட்டு ஒரு வாக்கியம் உங்களோட போட்டோ பாருங்க. என்னது உங்களோட போட்டோ? பிரியாணி என்ன மூவி கலர்? மலர் போல. உங்களோட பொருள் பற்றி வாக்கியம் எழுதலாம். ரவியும் குமரனும் விட்டு பிரியாமல் வளரும் மனம் போல சேர்த்தே இருந்தார்கள். ஓகே சரி அவங்க முதல் வாக்கியம் சரி. அடுத்து அப்பாவும் தந்தையும் இப்பொழுது விட்டு கொடுத்தாங்க மலரும் மனம் போல சேர்ந்திருந்தார்கள். மூணாவது வாக்கியம். மாறனுக்கும் மாறதிக்கும் அன்று நடந்த திருமண நாளில் வந்திருந்தோர் இவ்விருவரும் மலரும் மலரும் போல சேர்ந்தே வாழ்வர் என புகழ்ந்தனர். சரி ஓகே அவங்க மூணு வாக்கியமே வந்து ரொம்ப சரியா இருக்கு. அந்த வாழ்க்கையில நெக்ஸ்ட் ஒரு வாக்கியமே வந்து வெளியே சொன்னேன். சொல்ல முடியாம உங்களோட வாக்கியம் கவி பிரியாணி தனது குடும்ப சிக்கலை வெளியே சொன்ன கன போல அமைதியாக இருந்தார். சரியா சரி சரியா இருக்காங்க. திருமணத்தில் விருப்பம் இல்லாத கனிஷ்கா ஊமை கண்ட கனா போல சொல்ல முடியாமல் தவித்தாள். சரி அவங்க ரெண்டு வாக்கியம் வந்து சரியா எழுதியிருக்காங்க. ஓகேவா? எங்களுக்கு கிடைத்த உணவை தொடர்ந்து வேலியே வெளியே நின்றார் போல அப்போது காக்க வேண்டியவரை ரோகம் செய்தது. உன்னுடைய வாக்கியம் கண்ணன் ராமுவிடம் அவனின் ரகசியத்தை கூறினார். ஆனால் ராமு மற்றவர்களிடம் ரகசியத்தை கேட்டார். இறுதியில் வேலியை பயிரை வீழ்ந்தார் போல ஆனது. இவங்களோட வாக்கியம் சரியா? சரி ஆமாவா? வாக்கியம் சரியா தான் இருக்காங்க. ஆனா வந்து ஆசிரியருக்கு வாக்கியம் கேட்கிறேன். வாக்கியம்ன்றது ஒரே ஒரு வாக்கியத்துல மட்டும் தான் இருக்கும். 3 வாக்கியமா இருந்தா அது என்னன்னு சொல்லுவோம்? பட்டி பட்டி சூழல் சொல்லுவோம். So இது வந்து சூழல். சூழல் வந்து ஒரு வாக்கியத்துக்கு மேல இருக்கலாம். 2 3 இருக்கலாம். ஓகேவா? So அந்த ஒரு விஷயம் இருக்குன்னா வாக்கியம்ன்றது ஒரே காரணம் மட்டும் நினைச்சா சரியா? ஆனா சரியான சூழல் வந்து சரியா கேட்டாவது வீட்டு காவலாளர் வீட்டை காக்காமல் வீட்டில் உள்ள பணத்தை திருடியதால் வேலியை பயிரை மேய்ந்தார் போல ஆகியது. ஓகே ரெண்டாவது வாக்கியம் எழுதியிருக்காங்க. எங்கேயுமே முற்றுப்புள்ளி வரல. ஸ்டார்ட் பண்ணி எண்டிங்ல தான் ஒரு ஸோ இதுதான் வந்து வாக்கியம். இது வந்து சூழல். ஓகேவா? ஆனா ரெண்டுமே சரியா இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். என்ன திரும்பி வைங்க? என்ன
ஊமை தொடர் சரியாதுங்க. பொருள் வந்து முதல் வாக்கியத்தினால, ஆனா தேர்வு வரப்ப நீங்க எப்படி படிக்கிறீங்களோ அதே கேட்க சரியா? சரியா? கொஞ்சம் சீக்கிரம் செய்யுங்க. வெளியே வந்து வகுப்பு மாணவர்கள் வெயிட் பண்றாங்க. வெளியே பயிரை வெளியே பயிரை நீந்தாங்க. எதுவுமே கண்ணா இருப்பான். என்ன தூணிக்காரனுக்கு தட்டை நீர் கற்போல அது வெளியில வெளியே தேர்வு வரப்ப சிலம்ப எல்லாரையும் காணா போல கணா கடனை என்னன்னு
படிச்ச முத ஊமை கடை என்னது? வெளியே கண் போல ஒரு ஆள் சொல்லுங்க. சரி, சொல்லு. அவங்க பாட்டு. சொல்லி பேசிட்டு So, தூண்டில் காரடைக்கு தப்பையே கண் போல. அதோட பொருள் என்ன? தன் செயலில் கவனமாய் இருத்தல். இன்னொன்னு என்னது? குறியா இருக்குது. Okay, right ஆ சொன்னாங்க. குறியா இருக்குது. அடுத்த ஊமை தொடர். இரவு காத்தல் கிளி போல. அதோட பொருள்? ஒரு விஷயம் கிடைப்பது உறுதியாக ஏமாற்றம். ஆனா வந்து தீர்வுல நீங்க எழுதுறப்ப இதுல வந்து நீங்க எழுதக்கூடாது. புத்தகத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? சோ இரவு காத்து கிளி போல என்ன சொன்னீங்க? உறுதியாக காத்திருந்து ஏமாற்றம் உறுதியாக காத்திருந்து ஏமாற்றம் அடைதல். அடுத்து வெளியே பயிரை ஆக்க வேண்டியவரை துரோகம் செய்யலாம். தீபட் வந்து துரோகம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் தேர்வுல செய்யறப்ப இது வாழ்த்து உண்மை கண்ட கனா போல அதோட வெளியே சொல்ல முடியாத ஓகே வெளியே சொல்ல முடியாம. ஓகே கடைசி அழகு மனமும் போலனா விட்டு பிரியாமல் இருக்க